சக்கரவள்ளிக்கிழங்கு ஃபஸ்ட்டு எடுக்கலாம். இப்போ சக்கரவள்ளிக்கிழங்கு நம்ம நல்லா அதை வேக வச்சு தூளோட வேக வச்சுட்டு அப்புறம் தூள் எடுத்துட்டு சாப்பிடுவோம். இது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. பட் இது ரொம்ப நிறையா கொடுக்க முடியாது. ஏன்னா அது அப்படியே வயத்தை அடைச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்நாக்குக்கு சக்கரவள்ளிக்கிழங்கு கொடுக்குறாங்க. இது தப்பு இல்லை. சிறிய அளவு ஒரு பெரிய கிழங்குல 2 பீஸ் கட் பண்ணி அதை வேக வச்சு கொடுத்தா ப்ராப்ளம் இல்லை. சக்கரவள்ளிக்கிழங்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேக வச்ச அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டா டயபெட்டிஸ் கூட சிறிய அளவு சாப்பிட்லாம். ஏன்னா அது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அது ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் ஆகிடுறது. இது குளுக்கோஸ் அந்தளவு ஏற்றாது. அதனால அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சக்கரவள்ளிக்கிழங்குல பொட்டாசியம் சத்து இருக்குது. அண்ட் இதில் அந்த ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிறதுனால நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த காரக்குழம்புல போடலாம், இல்லை பொரியல் மாதிரி செய்யலாம், இல்லை 2-3 காய் சேர்த்து செய்யறச்சே ஒரு கூட்டு செய்யறச்சே இது ஒரு காயாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா திருவாதிரைன்னு ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. அதில் ஒரு கூட்டு செய்வாங்க. அதில் டெஃபினட்டாக சக்கரவள்ளிக்கிழங்கு போடுவாங்க. ஸோ இது ஹெல்த்தி தான். இது சிறிய அளவு சாப்பிட்டா ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு பெருசாக இருக்கும், ப்ரௌனாக இருக்கும், மேலே ஒரு வெள்ளையாக ஒரு கொம்பு மாதிரி கூட இருக்கும், சேப்பாக கூட இருக்கும். ஸோ இப்படி ஒரு ரவுண்டாக இருக்கும், அப்புறம் சுற்றி ரவுண்டாக இருந்து அதை கீழே உட்கார வைக்க முடியும். ஸோ இது சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதை கட் பண்ணால் ஒரு லைட் ஆரஞ்சு கலரில் வரும். நிறைய பேருக்கு இது அலர்ஜி இருக்குது. கட் பண்ணுறதே கையெல்லாம் அப்படியே ரெட் ஆகிடும். சில பேருக்கு சாப்பிட்றதான் நாக்கு பயங்கரமாக இச்சாகும், இல்லை நாக்கு தடிக்கும், வாய் சேப்பாகும். இந்த மாதிரி அலர்ஜிஸ்லாம் இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த அலர்ஜி இருக்கோ அதை சாப்பிடாத இருக்கிறது பெட்டர். பட் இது பெஸ்ட்டாக வேக வைக்கிறது எப்படின்னா, நம்ம அதை தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக நீளமாக கட் பண்ணிவிட்டு அதில் ரொம்ப குட்டி குட்டி பிளாக்ஸாக கட் பண்ணிவிட்டு இதை தண்ணியில் போட்டு உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் தண்ணியை இருத்துட்டு எண்ணெயை போட்டு வதக்கலாம். இந்த மாதிரி செஞ்சால் அதில் இருக்கிற ஆன்டி நியூட்ரியன்ஸ் அந்த தண்ணியோடு போயிடும். பெரும்பாலும் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் காய் இப்போ ஒரு பீன்ஸ், அவரைக்காய் தேவையான அளவு தண்ணி வச்சு அதை வேக வச்சுருங்க. நிறைய தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை வெளில போட்டிங்கன்னா நியூட்ரியன்ஸ் போயிடும்னு சொல்லுவோம். பட் கிழங்கு வகைகளுக்கு இது ப்ராப்ளம் இல்லை. அதனால ஸ்பெசிஃபிக்காக சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இதெல்லாம் வேக வைக்கிற தண்ணியை கொட்டணும். ஸோ அந்த அளவு அது தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு ஸ்பெசிஃபிக்காக சேனைக்கு உப்பு மஞ்சப்பொடி 2ம் போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை கொட்டினாதான் அந்த இச்சினஸ், அதாவது யாருக்கெல்லாம் அந்த தடுப்பு வருதோ அதை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதை பண்ணிட்டு தான் நீங்கள் அதை வதக்குறீங்களோ, இல்லை பொரியல் மாதிரி செய்கிறீங்களோ, இல்லை எண்ணெயில் போட போகிறீங்களோ, எப்படி வேணால் பண்ணலாம். இந்த காலகட்டத்தில் சேனக்கிழங்கு சிப்ஸ் ரொம்ப காமன். ஏன்னா அது சேப்பக்கிழங்கு கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி இருக்குது அதில். இது சேனையில் தண்ணி குறைவு. ஸோ இதில் சீவி எடுத்து சிப்ஸு போடுறாங்க. பட் சிப்ஸாக சாப்பிட்டா அதில் பெனிஃபிட் அந்த அளவு கிடையாது. இதே நம்ம ஒரு கூட்டு இல்லை பொரியல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா இது ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் இது ஆக்சுவலி மலச்சிக்கலை தவிர்க்கிறதுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் நம்மளோட இந்த டைஜஷனுக்கும் இது ரொம்ப நல்லது. டேப்பியோக்கா இல்லை மரவள்ளி கிழங்கை பற்றி பேச போகிறோம். இப்போ மரவள்ளி கிழங்குன்னு எடுத்திங்கன்னா கேரளாவில் ரொம்ப காமன். இதில் சிப்ஸும் போடுவாங்க. இதில் உணவுக்கு பதில் இதை சாப்பிடுவாங்க. இதை பல விஷயம் இதில் செய்வாங்க. ஒரு ஸ்வீட் டிஷ் கூட இதில் செய்வாங்க. ஸோ டேப்பியோக்கா பொறுத்த வரலும் இது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம்னு சொல்ல முடியாது. பட் உணவு ரைஸுக்கு பதில் அவங்க சாப்பிட்டாங்கன்னா இட்ஸ் ஓகே. ஏன்னா 2லேயுமே கார்போஹைட்ரேட் தான். ரைஸ்லேயும் கார்போஹைட்ரேட், இதுலேயும் கார்போஹைட்ரேட் தான். அதனால் என்றைக்கோ ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை ரைஸுக்கு பதில் இதை உணவாக வச்சு அது கூட கூட்டு பொரியல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, அவங்க யூஸ்வலாக சாப்பிட்றது சேப்பரிசி.
சேப்பு அரிசி இல்லை மட்டை அரிசின்னு சொல்லுவோம். கேரளா அரிசின்னே அதுக்கு பேர். இதை ஊற வச்சு வேக வச்சாதான் அது வேகும். 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி இல்லை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அப்புறம் வேக வைப்பாங்க. ஏன்னா அந்த அளவு அதில் நார் சத்து, அயர்ன் சத்து, கால்சியம் சத்து எல்லாம் இருக்குது. இது மரவள்ளிக்கிழங்குல கிடையாது. ஸோ டெய்லி சாப்பிட முடியாது. ஏதோ 10 நாள் இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை, 10 நாளைக்கு ஒருக்க இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த சேப்பு அரிசிக்கு பதில் இந்த மரவள்ளிக்கிழங்கை சாப்பிட்டு நம்ம மற்ற உணவை கூட சாப்பிட்டோம்னா ப்ராப்ளம் இல்லை. பட் ரெகுலராகவே நீங்கள் சேப்பு அரிசிக்கு பதில் மரவள்ளிக்கிழங்கு கொண்டு வந்தீங்கன்னா இவ்வளோ நியூட்ரியன்ஸ் மிஸ் பண்ணுறீங்க. ஏன்னா சேப்பு அரிசியில் ப்ரோட்டீன், ஃபைபர், அயர்ன், கால்சியம், விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. இதை மிஸ் பண்ணுவீங்க. அதனால அது வேண்டாம். நீங்கள் பெரும்பாலும் சேப்பு அரிசி சாப்பிட்லாம், இல்லை மற்ற விஷயத்துக்கு டேப்பியோக்கா சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக இந்த கிழங்குகளை எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணி எந்தெந்த கிழங்கை நம்ம வேக வச்சு தண்ணி வெளியில் ஊற்றணுமோ அதை பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் எல்லாத்தையுமே சிப்ஸ் மாதிரி நாங்கள் வறுத்து தான் சாப்பிடுவோம், இல்லை ரோஸ்ட் பண்ணி எண்ணெயில் போட்டு தான் சாப்பிடுவோன்னா அது நல்லதே கிடையாது. என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டா ரெகுலர் ஓகே. பட் வாரம் வாரம் இப்படி தான் சாப்பிடுவோன்னா இது ஹெல்த்தியே கிடையாது.